அத்தியாயம் 31. கண்ணீர் துளிகள். திராவிடர் கழகத்தின் நிர்வாக கமிட்டி கூட்டத்தை ஜூலை 10, 1949 அன்று தி. பொ. வேதாச்சலம் அவர்களின் இல்லத்தில் கூட்டினர். மொத்தமுள்ள 46 உறுப்பினர்களின் 32 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இயக்க நலன் கருதி பெரியார் தனது திருமணத்தை கைவிட வேண்டும். தி. பொ. வேதாச்சலம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பெரியாரை சந்தித்து இதுபற்றி பேச வேண்டும். தீர்மானங்கள் நிறைவேறிய பிறகு அண்ணா உள்ளிட்டோருக்கு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று கிடைத்தது. பெரியார் மணியம்மை திருமணம் நடந்துவிட்டது. பெரும்பாலானோர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆம். ஜூலை 9, 1949 அன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள செ. தே. நாயகத்தின் இல்லத்தில் வைத்து திருமணப் பதிவாளர் முன்னிலையில் பெரியார் மணியம்மை திருமணம் நடந்து முடிந்தது. உடனடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அண்ணா. திருமணம் நடந்தேறிவிட்டது. இனி செய்ய வேண்டியது என்ன என்பதை அவசரமும் ஆத்திரமும் இன்றி தூண்டிவிடுவோர், தூபமிடுவோர், சிண்டு முடித்துவிடுவோர், கண்டதை கிளறி பார்ப்போர், சந்தி சிரிக்க வைப்போர் ஆகியோர்க்கும் இரையாகாமல் நாம் யோசித்து தீர்மானிக்க வேண்டும். இந்த திருமணம் இயக்க கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்டது. இயக்கத்தை கெடுக்கக்கூடியது. எனவே இச்செயலை வேண்டாம் வேண்டாம் என்று கழகத்தவர் ஆயிரமாயிரம் பேர்கள் கெஞ்சிக் கேட்டுக்கொண்ட பிறகும் விடாப்பிடியாக செய்து முடித்து விட்டவரின் தலைமையின் கீழே இருந்து நாம் பணியாற்ற முடியாது. இனி அவருடைய தலைமையிலே கழகம் இருக்கும் வரை கழக பணியில் இருந்து விலகியே இருப்போம் என்ற கருத்தை முன்பே கழகத்தைச் சேர்ந்த பலரும் தெரிவித்துவிட்டோம். அதே முறையில் மேலும் எவ்வளவு கழகங்கள் தோழர்கள் இதே கருத்தை கொண்டுள்ளனர் என்பதை அறிய ஆவல் கொண்டவனாக இருக்கிறேன். இதனை அறிய பொதுக்கூட்டங்கள் போடுவதோ, கண்டன அறிக்கைகள் வெளியிடுவதோ, மறுப்புகள் தெரிவிப்பதோ நிலைமையை தெளிவுபடுத்தாது. எனவே கழகத் தோழர்கள் ஒவ்வொருவரும் நிலைமையை நன்றாக புரிந்துகொண்டு சிந்தித்து தனித்தனியாக முடிவு செய்து தங்கள் முடிவை எனக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். நாம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது பற்றி பலருடைய கருத்தும் எனக்கு தெளிவாக தெரிந்தால்தான் தெளிவான ஒரு முடிவை உறுதியான முறையில் நான் எடுக்க முடியும். அதுவரையில் இந்த கருத்தறியும் செயல்தான் முறைப்படி நடைபெற வேண்டியிருக்கிறது. அமைதியுடன், ஆத்திரமற்ற முறையில். இதற்கிடையில் பெரியார் உடுமலை வழக்கிலே அரசின் அடக்குமுறைக்கு ஆளாக நேரிடலாம் என்ற செய்தியும் வருகிறது. அவ்விதம் நேரிட்டால் அவருடைய விடுதலைக்குப் பிறகு நாம் கூடிக்கலந்து பேசி ஒரு முடிவினை எடுப்பதுதான் கண்ணியமான முறையாக இருக்கும். விரோதத்தை கிளப்பிவிடுவதும் தப்பெண்ணம் கண்டுபிடித்து விடுவதும் சுலபம். தவறுகளை கண்டுபிடித்து கண்டிப்பதும் எளிது. ஆனால் நேர்மையல்ல. பொறுத்திருந்து தீர யோசித்து காரியம் செய்வது எந்த வகையிலும் நன்மை பயக்கக்கூடியது. இனி கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் முரண்பாடு ஏதும் இல்லாத வகையில் எப்படி பணிபுரிவது, எத்தகைய பணிபுரிவது என்பது பற்றி ஆராய்ந்து அறிந்து முடிவு செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவேதான் அமர அமைதியாக சிந்தியுங்கள் என்று கழக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 10, 1947 தேதியிட்ட திராவிட நாடு இதழில் பெரியாரின் திருமணத்தை கண்டித்தவர்களின் கடிதங்கள் இடம்பெற்றன. முக்கியமாக W. P. சௌந்தர பாண்டியன், சேலம் சித்தையன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் உள்ளிட்டோரின் கடிதங்கள். தவிரவும் பெரியாரின் திருமணத்தை கண்டிக்கும் தொண்டர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டது. அதற்கான தலைப்பு கண்டனக் கணைகள். தலைப்பை பார்த்ததும் அண்ணா முகம் சுளித்தார். நாம் பெரியாரை கண்டிக்கிற அளவுக்கா வளர்ந்து விட்டோம்? அடுத்த வாரத்தில் இருந்து கண்ணீர் துளிகள் என்ற தலைப்பில் வெளிவரட்டும் என்றார் அண்ணா. அதன்படியே பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. ஜூலை 13, 1949 தேதியிட்ட விடுதலை இதழில் திருமண எண்ணத் தோற்றத்துக்கு காரணமும் அவசர முடிவும் என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் பெரியார். என்னை கொன்றுவிடுவதால் எனது பலதரப்பட்ட உள் எதிரிகளின் பல கஷ்ட நஷ்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது துராலோசனையின் முடிவாயிருந்ததால் அதற்கு வேண்டிய காரியம் சில நாள்களாக நடந்து வருவதாக அறிந்து வந்தேன். இந்த கொலை ஏற்பாட்டுக்கு காரணம் என்னிடம் கொஞ்சம் பணமிருக்கிறது. அதோடு அதிசயிக்கத்தக்க வண்ணம் என் உடல்நிலை நோய் நொடி இல்லாமல் நல்ல உழைப்புக்கு பயன்பட்டு வருகிறது. என் ஆயுளும் எப்படியோ வளர்ந்து வருகிறது. என் ஆயுள் உள்ளவரையிலும் சுயநலக்காரர்களுக்கும் இயக்கத்தால் பணம், பதவி, பெருமை பெறலாம் என்று அவசரப்படுபவர்களுக்கும் தன்னிஷ்டப்படி இயக்கத்தை திருப்பிக் கொள்ளலாம் என்று கருதுபவர்களுக்கும் இயக்கத்தின் பேரால் பணம் வசூல் செய்து வயிறு வளர்ப்பவர்களுக்கும் சில மைனர்களுக்கும் பெரிய சங்கடமாயிருந்ததால் என்னை கொன்றுவிடுவதை தவிர வேறு வழி சாத்தியமற்றதாகிவிட்டது. இதுவரை ஒரு உயிரைக் கொன்றால் போதும் என்று கருதிய என் எதிரிகள் இனி 2 உயிரைக் கொன்றாக வேண்டிய அவசியத்துக்கு வந்துவிட்டார்கள் என்பதுதான் இந்த பதிவு. திருமணத்தால் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஆறுதல். நம்பிக்கையான ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்னதற்காக கோபித்துக் கொண்டதாக வேஷம் போட்டு மக்களுக்கு ஆத்திரத்தை மூட்டிய உத்தமர்களின் யோக்கியதை ஆதாரத்துடன் பின்னால் விளக்கப்படலாம்.
பெரியாரின் இந்த குற்றச்சாட்டு அண்ணா ஆதரவாளர்களை கொந்தளிக்கச் செய்தது. வழக்கு தொடுத்தே தீர வேண்டும் என்று அண்ணாவுக்கு நெருக்கமான தலைவர்கள் வற்புறுத்தினர். பெரியார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. விசாரணை தொடங்கும்போதே அண்ணாவை மனதில் வைத்து அந்த கட்டுரையை எழுதவில்லை என்று பெரியார் தரப்பில் கூறப்பட்டது. பெரியாரே இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு வழக்கை தொடர விருப்பமில்லை என்று சொன்னார் அண்ணா. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. கண்ணீர் துளிகள் பட்டியல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன. அதைப் போலவே விடுதலை இதழிலும் பெரியாரின் கண்டனக் கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஜூலை 28, 1949 அன்று விடுதலையில் பெரியாரின் கையெழுத்துடன் அறிக்கை ஒன்று வெளியானது. வருத்தமும் விஞ்ஞாபனமும் என்பதுதான் அதன் தலைப்பு. அவசர புத்தி காரணமாகவே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தேன். பல பேரின் மனக்கசப்புகளை பெற்றுவிட்டேன். ஆகவே கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் தனது திடீர் தவறை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். விஷயம் அண்ணாவின் கவனத்துக்குச் சென்றது. அவரும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தலையங்கம் ஒன்றை எழுதி திராவிட நாட்டுக்கு அனுப்பினார். அதன் தலைப்பு நம்பிக்கை நட்சத்திரம். உடனடியாக பெரியாரிடம் இருந்து மறுப்பு வெளியானது. யாரோ சூதர்கள் இப்படி என் பெயரில் எழுதி ஓர் அறிக்கை போட்டுவிட்டார்கள். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த அறிக்கை வெளியாவதற்குள் அண்ணாவின் தலையங்கம் திராவிட நாடு இதழில் அச்சாகிவிட்டது. பிறகு மாற்று ஏற்பாடாக ஐயோ அதுவும் இல்லையாமே என்று துண்டுச்சீட்டில் எழுதி ஒவ்வொரு இதழிலும் செருகி அனுப்பப்பட்டது. காட்சிகள் மின்னல் வேகத்தில் மாறிக்கொண்டே இருந்தன. ஜூலை 30, 1949 அண்ணா ஆதரவாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை கூட்டினர். கட்சிக்கும் சொத்துக்கும் வாரிசு ஏற்பாடு என்று பெரியார் சொன்ன நொடியில் இருந்து கழகம் முறைப்படி இயங்கவில்லை. வாத பிரதிவாதங்களே நிகழ்ந்து கொண்டிருந்தன. இந்த போக்கு நீடிக்கக்கூடாது. உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் கருத்து கூறினர். முக்கியமாக விடுதலை இதழ் மூலமாக பெரியார் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு வாரம் ஒருமுறை வரும் திராவிட நாடு இதழால் முழுமையாக பதில் தர முடியவில்லை. பெரியாரின் குற்றச்சாட்டுகளை மறுக்கவும் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் புதிய நாளிதழ் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நாளிதழை நானே நடத்துகிறேன். ஆனால் நீங்கள்தான் ஆசிரியர் என்றார் டி. எம். பார்த்தசாரதி. அண்ணா சம்மதித்தார். மாலை மணி என்ற பெயரில் புதிய நாளிதழ் தொடங்கும் வேலைகள் ஆரம்பமாகின. அதன் தலைமை உதவி ஆசிரியராக நெடுஞ்செழியன் செயல்பட்டார். 10 ஆகஸ்ட் 1949 அன்று மாலை மணியின் முதல் ஏடு வெளியாகிவிட்டது. புதிய பத்திரிகை தொடங்கப்பட்ட பிறகு அண்ணா ஆதரவாளர்கள் மத்தியில் பலத்த எழுச்சி ஏற்பட்டது. உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த அவர்கள் உடனடியாக திராவிடர் கழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினர். இனியும் தாமதிக்க கூடாது. திராவிடர் கழக நிர்வாகக் குழுவை உடனடியாக கூட்டுங்கள். அண்ணாவை தலைவராக தேர்ந்தெடுங்கள். விடுதலை அலுவலகம் முதலானவை கழகத்தின் சொத்துகள். அவற்றை கைப்பற்ற வேண்டும் என்று கடிதம் மூலமாக அவசரப்படுத்தினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பிரபல எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியும் அண்ணாவுக்கு கடிதம் எழுதினார். ஆம், ஒரு காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கோஷம் எழுப்பியபோது எலி வளை எலிகளுக்கே என்று கேலி செய்த அதே கல்கிதான். அந்த கடிதத்தில் அண்ணாவின் திறமைகள் வீணாகிவிடக்கூடாது, குறுகிய கொள்கையான பார்ப்பனிய எதிர்ப்பை ஒதுக்கி விட்டால் அவரைவிட பெரிய தேசிய தலைவர்கள் யாரும் இல்லை, அப்படி ஒரு தலைவர் உருவாக காலம் வடித்து கொடுத்த சந்தர்ப்பம்தான் பெரியாரின் திருமணம். அண்ணா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சோசியலிஸ்ட் கட்சி என்ற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்க வேண்டும். இதுதான் கல்கி எழுதிய கடிதத்தின் சாரம். எல்லோருக்கும் அண்ணா சொன்ன பதில் இதுதான். இயக்கத்தை விட பெரியாரிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கும் கழக பக்தர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் அவர்கள் அவரிடம் சேர்ந்திருக்கிறார்கள். பெரியாரை விட இயக்கத்தினிடத்து அதிக பற்றும் மதிப்பும் கொண்டிருப்பவர்கள் நம் பக்கம் சார்ந்திருக்கிறார்கள். பெரியாரோடும் அவரை சார்ந்து நிற்கும் திராவிடர் கழகத்தினரோடும் மோதிக்கொள்வதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதும் அவர்களை எதிர்த்து வல்லடி வழக்குகள் தொடுப்பதும் குற்றவியல் நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதும் நம்முடைய நேரம், நினைப்பு, உழைப்பு, பொருள் போன்றவற்றை வீணாக்கிக் கொள்ள பயன்படுமே அல்லாமல் நம்மையோ நம்முடைய கழகத்தையோ வளர்க்க அவை பயன்படா. நாம் பெரியாரோடு மோதுவது என்பது பொதுமக்களின் அனுதாபத்தையும் ஆதரவையும் அவர் பக்கம் சேர்க்கத்தான் பயன்படும். அவரின் முதிர்ந்த வயது, பல ஆண்டுகாலம் அவர் அரசியலில் பாடுபட்ட தன்மை, அவர் பல ஆண்டுகள் பல தடவைகள் சிறை சென்று தியாகம் செய்தமை, மூத்த அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பது போன்றவை அவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவாகவே அமைவனவாகும். பெரியாரோடு மோதுவதன் மூலம் நமது நோக்கம் நிறைவேறாது. நாம் வளர்க்க விரும்பும் கழகமும் வளராது. நமக்கு இழப்புகள்தாம் மிகவாக ஏற்படும். இறுதியில் சண்டையும் சச்சரவும் வழக்குகளும் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். நான் எனது கருத்தை உங்கள் மீது திணிக்க விரும்பவில்லை.
என் கருத்தை நீங்கள் ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் இயக்கத்துக்கு வழிகாட்ட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திராவிடர் கழகத்தை வன்முறையில் கைப்பற்றித்தான் தீரவேண்டும் என்று முடிவு எடுப்பீர்களேயானால் உங்களது முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் அந்த கருத்துக்கு நான் தலைமை தாங்க மாட்டேன். உங்களில் ஒருவர் தலைமை தாங்கி வழிகாட்டுங்கள். நான் உங்களை பின்பற்றி நீங்கள் இடுகின்ற பணிகளை ஏற்றுச் செய்கிறேன். நீங்கள் விடுதலை அலுவலகத்தின் பூட்டை உடைக்கச் சொன்னாலும், கதவுகளை நொறுக்கச் சொன்னாலும், அச்சுப்பொறியை எடுக்கச் சொன்னாலும், பணப்பெட்டியை கவரச் சொன்னாலும், உங்கள் கட்டளைகளை ஏற்று அவற்றைச் செய்து முடிக்க என்னால் முடிந்தவரை முயலுகிறேன். நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவை எனக்கு விரைவில் சொல்லுங்கள். நான் அதன்படி நடக்கிறேன். 10 செப்டம்பர் 1949 அன்று குடி அரசு இதழில் ஒரு செய்தி வெளியானது. கே. ஏ. மணியம்மையின் பெயர் இ. வே. ரா. மணியம்மை என்று சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் அந்தச் செய்தி. எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல துரோகப்படலம் என்ற தலைப்பில் அண்ணா மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விடுதலையில் கட்டுரைகள் எழுதினார் பெரியார். அண்ணா ஆதரவாளர்கள் மத்தியில் ஆவேசமும் எழுச்சியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மாற்று இயக்கம் உருவாக்கப்பட்டே தீரவேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். அண்ணாவின் தாமதமும் மௌனமும் அவர்களை ஆவேசப்படுத்தியதே தவிர துளியும் அமைதிப்படுத்தவில்லை. அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் அண்ணா. 3 செப்டம்பர் 1949 தேதியிட்ட மாலைமணியில் புதிய அறிவிப்பு வெளியானது. திராவிடர் கழக தோழர்களின் எதிர்கால வேலைத்திட்ட அமைப்புக்கான ஆலோசனைக் கூட்டம் 17 செப்டம்பர் 1949 அன்று சென்னை பவழக்கார தெரு 7ஆம் எண் இல்லத்தில் நடைபெறும். பெரியாரின் போக்கினை கண்டித்து கருத்துரை வழங்கியுள்ள திராவிடர் கழக மத்திய நிர்வாகக் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் கூடிக்கலந்து பேசி எதிர்கால வேலைத்திட்டம் பற்றி முடிவு செய்வர். அண்ணா ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சி பரவியது. திராவிடர் கழகத்தின் மத்திய நிர்வாகக் குழு குடந்தை கே. கே. நீலமேகம் தலைமையில் கூடியது. அண்ணா, இ. வே. கி. சம்பத், சேலம் சித்தையன், பெத்தாம்பாளையம் பழனிசாமி, என். வி. நடராசன், மதுரை எஸ். முத்து, ஏ. வி. பி. ஆசைத்தம்பி, அன்பில் தர்மலிங்கம் உள்ளிட்ட பலரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1. பெரியாரின் திருமணம் கழகத்தின் பகுத்தறிவு பிரசாரக் கொள்கைக்கும் இலட்சியத்திற்கும் கேடு பயப்பது. 2. கழக உறுப்பினர்கள் பெரும்பாலோர் இத்திருமணத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சமயத்திலும் திருமணத்திற்குப் பிறகு கண்டனம் தெரிவித்தபோதும் பெரியார் பேசியும் எழுதியும் வந்த போக்கு ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் முரணானதாகவும் எதேச்சாதிகார முறையாகவும் இருக்கும் காரணத்தால் பெரியாரின் தலைமையில் நம்பிக்கையில்லை. 3. இந்நிலையில் எதிர்கால வேலை திட்ட முறையை வகுக்கும் பொறுப்பை கீழ்க்கண்டவர்கள் அடங்கிய அமைப்பு குழுவினரிடம் இக்கமிட்டி ஒப்படைக்கிறது. தோழர்கள் கே. கே. நீலமேகம், கே. வி. கே. சாமி, ஏ. சித்தையன், எஸ். முத்து, ஜி. பராங்குசம், கே. கோவிந்தசாமி, என். வி. நடராசன். புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்பு குழுவுக்கு கே. கே. நீலமேகம் தலைவராகவும் என். வி. நடராசன் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டனர். மறுநாள் 18 செப்டம்பர் 1949 அமைப்பு குழு கூடி விவாதித்து சில முடிவுகளை எடுத்தது. திராவிடர் கழக தலைவர் பெரியார் இ. வே. ரா. அவர்களின் திருமணத்துக்குப் பிறகு கழகத்தில் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக கழக நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துவிட்டபடியாலும் இந்நிலையை மாற்ற ஜனநாயக முறைப்படி பெரியார் தலைமை பதவியை ராஜினாமா செய்யாமல் கழகத்தை செயலற்றதாக்கி இருப்பதாலும் இப்பொழுது இருக்கிற நாட்டு நிலையில் இந்த மாதிரியான மந்த நிலைமை இந்நாட்டு மக்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிதும் ஊறு பயக்கும் என்று இக்கமிட்டி கருதுவதாலும் கழக கொள்கைகளும் இலட்சியமும் நசுக்கப்பட்டு போகும் என்று அஞ்சுவதாலும் நாம் இதுவரையில் பரப்பி வந்த கொள்கைகளையும் தொடர்ந்து பரப்பவும் உடனடியாக வேலைகளை தொடங்கி நடத்தவும் நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு செயலாற்றுவதென அமைப்பு குழு தீர்மானிக்கிறது. கழகத்தின் கொடி குறித்தும் அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. கழக கொடியின் மேல் சரிபாதி கருப்பு நிறமாகவும் கீழ் சரிபாதி சிவப்பு நிறமாகவும் இருக்க வேண்டும். கருப்பு நிறம் அரசியல் பொருளாதார சமுதாய வாழ்வில் உள்ள இருண்ட நிலையை குறிக்கும். சிவப்பு அந்த நிலையை அகற்றி ஒளி வீசும் நிலையை உருவாக்கும் நோக்கத்தை குறிக்கும். புதிய கழகத்தின் பொதுச் செயலாளராக அண்ணா இருந்து வழிநடத்த வேண்டும் என்று அந்த அமைப்பு குழு கேட்டுக் கொண்டது. தவிரவும் 110 கொண்ட பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களில் இருந்து பிரசாரக் குழு, அமைப்புக்குழு, நிதிக்குழு ஆகியன உருவாக்கப்பட்டன. திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் சட்டென்று முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட பெயர் அல்ல.
தனது ஆதரவாளர்கள் முக்கிய தலைவர்கள் பலருடனும் ஆலோசனை செய்து அண்ணா தேர்ந்தெடுத்த பெயர்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த பெயருக்கு முன்னால் தமிழ்நாடு சோஷியலிஸ்ட் கட்சி, திராவிட சோஷலிஸ்ட் கழகம், திராவிட சமதர்ம கழகம், திராவிட சமுதாய கழகம், திராவிட தீவிரவாதிகள் கழகம் என்று பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. டிராவிடியன் ஃபார்வர்ட் பிளாக், டிராவிடியன் புரோகிரசிவ் ஃபெடரேஷன், டிராவிடியன் வேங்கார்ட் பார்ட்டி என்று ஆங்கிலத்திலும் உச்சரித்து பார்க்கப்பட்டன. இறுதியில் டிராவிடியன் புரோகிரசிவ் ஃபெடரேஷன் என்ற அர்த்தம் வரும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் தேர்வு செய்யப்பட்டது. அதுதான் நிர்வாக கமிட்டியில் முறைப்படி அறிவிக்கப்பட்டது. கட்சியின் பெயரில் திராவிடர் என்ற பதத்தை பயன்படுத்தாமல் திராவிட என்ற பதத்தை பயன்படுத்தினார் அண்ணா. அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் இதுதான். திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று கூறும்போது அதில் திராவிடர்கள் மட்டுமே அங்கம் பெறலாம் என்று அரண் எழுப்புவதாக அமைந்துவிடுகிறது. இப்போதுள்ள உலகச் சூழ்நிலைக்கு, காலப்போக்குக்கு இது உகந்ததாக எனக்கு படவில்லை. நம்முடைய கட்சியின் லட்சியம் திராவிட நாட்டைச் செழுமையான பூமியாக பேணிக் காப்பதாகும். அத்தகைய திராவிட மண்ணில் திராவிடர்கள் மட்டும் வாழலாம் என்று வரையறை செய்வது குறுகிய நோக்கமாகும், முடியாத செயலுமாகும். இந்த மண்ணுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் எந்த இனத்தவரும் இன்னலின்றி இன்பவாழ்வு வாழப் பணியாற்றுவதே நம் கட்சியின் லட்சியமாக இருக்க வேண்டும். இங்கே திராவிடமும் வாழலாம், ஆரியமும் வாழலாம்.